அதே மலைக்குடிகளில் மற்றொரு பிரிவினர் உணவுக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் தமிழ் தேசிய இனத்தின் சின்னமான பனைமரத்தில் ஏறினர். அவர்கள்தான் சாணார் என்ற குடி. பனைமரம் நேராக வளர்ந்து நிற்கும். அதன் உச்சிப்பகுதி தென்னையைப் போல் விரிந்திருக்காமல் சிறிதாகவும் குறுகலாகவும் இருக்கும். தொலைவிலிருந்து அந்த பனைமரத்தை பார்த்தால் அது ஆண் உறுப்பு போன்று காட்சி தரும். அதனால் பனைக்கு ஆதியில் ஆண் என்ற பெயருண்டு. அதனாலேயே பனையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இம்மக்கள் ஆணார் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் சாணார் என்று மருவியது. ஆக பனைமரம் ஏறுவது மற்றும் சாணார் என்ற சொல் இழிவானதல்ல. இது தமிழரின் வரலாற்றையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அங்கமாகும். ஆதிகால தமிழ் சொற்கள் அனைத்தும் இழிவுபடுத்த உருவாக்கப்பட்டதல்ல. அது இன்றைய காலகட்டத்தில் நம்மை ஒடுக்க மற்றும் வீழ்த்துவதற்காக மாற்றப்பட்டது. இழிவாக பார்க்கும் குணமும் தமிழனது குணம் அல்ல, அது யூதனின் குணம். அது அவன் உருவாக்கிய சுவடிகளை படித்தாலே விளங்கும். மலை மக்களான சாணார்களில் ஒரு பிரிவினர்தான் நாட்டை ஆண்ட நாடார்கள். முதல் அரசாங்கம் தோன்றிய இடமும் மலைதான். நாம் அறிந்த முதல் அரசன் என்பதும் ஆதிநாதனாகிய சிவன்தான். நாடு என்ற சொல் உருவான இடமும் மலைதான். நாட்டப்பட்ட கற்களை கொண்டு எல்லைகள் வகுக்கப்பட்டதால் அது நாடு எனப்பட்டது. அந்த நாட்டை ஆண்டவர்கள்தான் நாடார்கள். பறையர்களில் ஒரு பிரிவினர்தான் சாம்பவ பறையர்கள். மலை மக்கள் வேட்டையாடி வாழ்ந்ததால் ஆதியில் இவர்கள் வேட்டையாடுவதற்கு தேவையான அம்புகள் செய்வதையே தொழிலாக கொண்டிருந்ததால் அம்பு, சம்பு, சாம்பு, சாம்பவர் என்ற சாம்பவ குடிகளாயின. இவர்களைத்தான் ஜாம்பவான் என்று கரடியாக ராமாயணத்தில் கதை கட்டினான் வந்தேரி யூத பிராமணன். இதே போல வன்னியர்களில் படையாட்சி என்ற பிரிவினரில் போருக்கு தேவையான அம்புகளை செய்தவர்கள் சாம்பவ வன்னியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சாம்பவ பறையர்கள் மற்றும் சாம்பவ வன்னியர்கள் ஆகிய இரு தமிழ் குடிகளும் அன்பு செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தனர். மறவர், மரம் என்ற சொல் வேட்டையாடி வாழ்ந்த மலை மக்களின் பண்பை கொண்டு உருவான சொல்லாகவே இருக்க வேண்டும். வார் என்றால் மலைத்தொடர், என்பதற்கு அழகு அல்லது பண்பு என்று பெயர். ஆக மலை மக்களின் ஒழுகலாறு என்பது உணவுக்காக வேட்டையாடுவதுதான், அதாவது கொல்லும் தொழில். கொல்லும் தொழிலை செய்பவன் மறவன். அதன் பன்மைதான் மறவர் என்பது. மலை மக்களை கொண்டே மறவர் என்ற பெயர் உருவாகி இருந்தாலும் பொதுவாக கொல்லும் தொழிலில் ஈடுபடும் எவருக்கும் மறவர் என்றே பெயர். போர்களில் கூட வீரர்கள் எதிரிகளை கொள்கின்றனர். எனவே தரையில் வாழ்பவராக இருந்தாலும் அக்காலத்தில் போர்த்தொழிலில் ஈடுபட்டவர்களும் மறவர்களே. ஆக மலை மக்களும் போர்த்தொழில் செய்தவர்களும் மறவர்களே.